நன்றி. நல்லா இருக்கீங்களாமா? இந்த கொடியெல்லாம் மட்டும் கொஞ்சம் இறக்கிடுங்க, 2 நிமிஷம். நல்லா இருக்கீங்களாமா? நான் பேசுறது கேக்குதா? நன்றி. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி வேட்பாளராக தலைவர் அவர்கள் உங்களிடத்துல சகோதரர் கௌதம் சிகாமணி அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் கடந்த 14 நாட்களா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 75 சட்டமன்ற தொகுதிக்கு போய் நம்முடைய கழக வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி வெற்றி சின்னங்களையும் வாக்கு கேட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 75வது தொகுதியா இன்னைக்கு திருக்கோவிலூர் தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நான் இங்க வந்தது தலைவரை நம்பிச்சு வச்சது போய் திருக்கோவிலூர் போய் கௌதம் சிகாமணி நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்கலாம் அப்படின்னு என்ன அனுப்பிச்சாரு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே வெற்றியை உறுதி செஞ்சு வச்சிருக்கீங்க. கரெக்டா? வெற்றி உறுதியாமா? நிச்சயம் வெற்றி உறுதியா? கௌதம் சிகாமணி வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். போன முறை இதே திருக்கோவிலூர் தொகுதியில கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் பொன்முடி அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இப்ப அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை சகோதரர் டாக்டர் பொன் கௌதம் சிகாமணி அவர்களுக்கும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் முனைவர் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர்கள் திரு முருகன், கற்பகம், செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், பொதுக்குழு உறுப்பினர்கள் பக்தவச்சலம், ராஜசேகர், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் தங்கம், ரவிச்சந்திரன், விஸ்வநாதன், பிரபு, லூயிஸ், சடகோபன், தீனதயாளன், கோபிகிருஷ்ணன், கணேசன், சுந்தரமூர்த்தி, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் ராயல் அன்பு, துணை அமைப்பாளர்கள் பாலாஜி, நிர்மல்ராஜ், விஜயராகவன், பாலகிருஷ்ணன், பாரதி, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், SDPI, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திருக்கோயிலூர் தொகுதியில இந்த முறை கௌதம் சிகாமணி அவர்களை வெற்றி வேட்பாளராக உங்களிடத்துல தலைவர் ஒப்படைச்சிருக்கிறாங்க. கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் 2 முறை தொடர்ந்து வென்ற தொகுதி இந்த திருக்கோவிலூர் தொகுதி. இந்த முறை நம்முடைய அருமை சகோதரர் கௌதம் சிகாமணி நிற்கிறார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா வேணாமா? கரெக்டா? அதனால இந்த தடவை அண்ணன் பொன்முடி அவர்கள் ஜெயிச்சதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல, குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த வெற்றியை உறுதி செய்வீங்களா? பொய் வழக்குகளை போட்டு பொன்முடி அண்ணன் அவர்களையும் சகோதரர் கௌதம் சிகாமணி அவர்களையும் முடக்க பார்த்தாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி போன வாரம் நீதிமன்றத்துல முதல் வெற்றியை பெற்றுட்டோம். போன வாரம் நீதிமன்றத்துல வெற்றி, அடுத்த வாரம் மக்கள் மன்றத்துல வெற்றியை பெற போறோம். செஞ்சு காட்டுவோமா? இந்த தொகுதியில அவருடைய தந்தை செய்த வளர்ச்சி படை எல்லாம் தொடர்ந்து செய்யணும்னு திரு கௌதம் சிகாமணி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினரா MP மிக அருமையாக பணியாற்றியவர் தான். அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. நல்ல ஒரு துடிப்பான இளைஞர், பழகுவதற்கு இனிமையானவர். என்னைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய வீடு தேடி வந்து உங்க வீட்டுக்கு என்ன தேவை, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்க தெருவுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் திரு கௌதம் சிகாமணி அவர்கள். இந்த தொகுதியுடைய வளர்ச்சியை நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார். பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோவா? அது ஒரு கேவலமான போட்டோ. சரி, நான் காட்டுறேன், போட்டோ காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வாக்குறுதி கொடுக்கணும். வெற்றி உறுதியா? எனக்கு தேவை வெற்றி கிடையாது. அதிகமான வாக்கு வித்தியாசத்துல, குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா?
திருக்கோவிலூர் தொகுதிக்கு போட்டோ இங்க பாருங்க போட்டோ அந்த போட்டோ இந்த போட்டோவை தெரியாதனமா காட்டிட்டார். இப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் போட்டோ போட்டோ ஃபர்ஸ்ட் போட்டோ தான் கேட்கிறாங்க. இந்த போட்டோ தான் கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாருன்னு? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனக்கு அனுபவம் இல்லைன்னாரு. உண்மையாவே எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் கிடையாதுமா. பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் விடுற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. அதனாலதான் இந்த போட்டோ காமிச்ச இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இப்ப என்ன சொல்லிட்டாரு, ஆமா எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, நான் போய் காலில் விழுந்தா என்ன தப்பு அப்படின்ட்டாரு. சரி, அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்க காலில் விழுந்து பொறுப்பு வாங்கிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அது தப்பு சொல்ல. ஆனா அந்த முதலமைச்சர் அவங்க காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி அடுத்த நாள் அந்த அம்மா காலை வாரி விட்டாருமா. அவரு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குவேன்னு கேட்டாரு. இப்ப நான் பேசுறத விட்டுட்டேன். இப்ப சசிகலா அம்மா உள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்க பேசுறாங்க, ஆமா அந்த தம்பி உதயநிதி கேட்கறதெல்லாம் கரெக்ட் தானே, நீ பதில் சொல்லு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்த்து கேட்கறாங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம், அமைதியாக வேடிக்கை பார்ப்போம். நாம இந்த சண்டைக்குள்ள போக வேணாம். இனிமே போட்டோ எல்லாம் கேட்க கூடாது, சரியா? நான் அவங்க கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், போன 5 வருஷத்துல தலைவர் எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி எல்லாம் சாதனைகளா மாத்தி காட்டி இருக்கிறோம். உதாரணத்துக்கு 2-3 வாக்குறுதி மட்டும் சொல்றேன், செஞ்ச திட்டங்களை மட்டும் சொல்றேன். ஆட்சி பொறுப்பேற்றோன்னு தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். கரெக்டா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்துறது தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்பெறாங்க. அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வர வச்சிட்டோம். அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும். அதுக்கு நம்முடைய தலைவர் கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்து படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். சமீபத்துல கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அப்ப 2019 அவங்களே நிப்பாட்டிட்டாங்க அந்த திட்டத்தை. இப்ப நம்ம தலைவர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கா, கல்லூரி பசங்களுக்கா பார்த்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். உதாரணத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையா கொடுக்கிறாரு. அப்ப அந்த திட்டத்தை எப்படியாவது தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, வா இப்ப நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், நீ எப்படி நிப்பாட்டு பாக்குறேன்னு கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரே பேமெண்டா கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு அனைத்து மகளுடைய பேங்குக்கும் அனுப்பிச்சாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி மேல அவ்வளவு பயம். உரிமை தொகை கொடுக்கிறாரு எங்களோட முதலமைச்சர், உரிமை தொகை கொடுக்கிறாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை மோடி அரசாங்கம் எடுத்துருவோம், அந்த பயத்துல போய் எடுத்தோம். இப்ப நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும். அதே மாதிரி கல்வி ஊக்கத்தொகை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். அது 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம். அதே மாதிரி மகளிர் சுய கொடுக்க 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்போம். அதே மாதிரி லேப்டாப்கள் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிர்களுடைய கைகளையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகள்ல முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. நீங்க அதை வச்சு உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ
ஏசினா ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிட்டாலே இன்னைக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா நிச்சயம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் போது நம்முடைய திருக்கோயிலூர்ல நம்முடைய கௌதம் சிகாமணி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தேர்வு செஞ்சு நீங்க அனுப்புற செய்வீங்களா? ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்கம்மா. நம்ம இவ்வளவு திட்டங்கள் இப்ப சொன்னல, இந்த 5 வருஷம் என்னென்ன பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு இந்த திட்டத்துல ஏதாவது நம்முடைய அரசுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு துணை நின்று இருக்கா? நமக்கான ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா ஒன்றிய அரசு? எந்த திட்டங்களும் கொடுக்கறது கிடையாது. இப்ப தேர்தல் அறிவிச்சோன்னு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்களே, அவங்க 2 பேர் தான் வராங்களே தவிர திட்டங்கள் வருதா? நமக்கான கல்வி நிதி இது வரைக்கும் கொடுக்கல. 3500 கோடி வர வேண்டிய நிதி கொடுக்கல. ஏன்? மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசால புறக்கணிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக தமிழ்நாடு மக்கள் நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதான் நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. இந்த தேர்தலில் டெல்லி அணியே தமிழ்நாடு அணி நாம விரட்டி ஓட ஒண்ணுமா வேணாமா? தோல்வி அடைய செய்யணுமா வேணாமா? அதற்கு நாம மிகப்பெரிய அளவில் உழைச்சு இந்த வெற்றியை நாம உறுதி செய்யணும். இன்னைக்கு தேதி 13ஆம் தேதி. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? உதயசூரியன் கரெக்டா? சின்ன கரெக்டா? உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம். அடுத்த 10 நாட்கள் இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு 13. அடுத்த 10 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் சரி உதயநிதி வந்தாரு, திட்டங்களை பத்தி பேசினாரு, போனோம் பார்த்தோம், கூடி கலைஞ்சு போயிட்டோம் இருக்கக்கூடாது. அடுத்த 10 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். செய்வீங்களா? ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு சொல்லுங்க நம்முடைய திட்டங்கள், திராவிட மாடல் அரசுல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோங்கிறதையும் சொல்லுங்க. முக்கியமா மீண்டும் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுட்டோம்னா தமிழ்நாட பின்னோக்கி கொண்டு போயிருவாங்கிற அந்த விஷயத்தையும் தயவு செய்து ஒவ்வொரு வாக்காளர்ட்டையும் சொன்னீங்கன்னா நிச்சயம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு கௌதம் சிகாமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவது உறுதி. அதை செஞ்சு காட்டுங்க. இந்த திருக்கோவிலுக்கு இந்த 5 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு? அரசு மருத்துவமனை இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. 67 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டமைப்புகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நம்முடைய திருக்கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏனாதி மங்கலத்துல தென்பண்ணை ஆற்று குறுக்கே 85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கு. சின்ன செவலையில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். மாரங்கியூர்ல தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே இன்னைக்கு ஒரு புதிய உயர்மட்ட பாலம் யார் கட்டி கொடுத்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கட்டி கொடுத்திருக்கிறார். கொங்கராயனூர் செல்லும் வழியில தென்பண்ணை ஆற்று புதிய உயர்மட்ட பாலம். சிறுமதுரை செல்லும் வழியில கோரையாறு ஆற்றின் அருகே 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு புதிய உயர்மட்ட பாலம். அரங்கனில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில இன்னைக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய விளையாட்டு அரங்கம். அத்தண்ட மருதூர் முகையூர்ல 130 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல இன்னைக்கு புதிய அணைக்கட்டு. 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய நகராட்சி அலுவலகம். 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவுசார் மையம், நாலேஜ் சென்டர். கண்டாஜிபுரத்துல புதிய ஆரம்ப சுகாதார நிலையம். அரங்கநல்லூர்ல நெல் பாதுகாப்பு கூடம். பெருமாள் கோயில் தெப்பக்குளத்துல இன்னைக்கு தெப்பக்குளம் 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டிருக்கு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு சிப்கோ சார்பாக தொழிற்பேட்டை அமைக்கின்ற பணி நடந்துட்டு இருக்கு. இத்தனை திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு தான் மீண்டும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க, கௌதம் சிகாமணி அவர்களை வெற்றி பெற வைங்கன்னு அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்க. வெற்றி கன்ஃபார்மா? நிச்சயமா? உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல கௌதம் சிகாமணி அவர்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரவு உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.